பேய் எந்த ரூபத்தில் என்ன செய்யும்? வரும். எவா ரூபத்திலையும் வரும், அழகான ரூபத்தில் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி 2 கொம்பு வச்சுக்கிட்டுலாம் வராது. செல்போன்ல வரும், இன்ஸ்டாகிராம்ல வரும். பேயெல்லாம் ரொம்ப அழகா வரும். நாம நினைக்கிறோம் பேய்னா அப்படி பல்ல ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி தோட்டத்துல இல்ல, அழகா வரும். உன்னை ஏமாற்றும், உன்னை வஞ்சிக்கும். கர்த்தர் உங்களை காப்பாராக. இல்ல நீ கீழ்ப்படிற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்கும். என்னை கீழ்ப்படி ராஜா பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. என்ன இப்ப என்னத்த பேர போகுது, உனக்கு தரணும்னு நினைச்சேன், நீ அதுக்கு தகுதி இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்துக்கிட்டோன்னு பேசாம உட்கார்ந்துருவாரு. நீ எத்தனை குப்புற அடிச்சு விழுந்தாலும் சரி, தலைகீழ்னு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. விட சொன்னதை என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிய சொன்னதை என்ன செய்யணும்? கீழ்ப்படியாத பட்சத்துல எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அமைதியா உட்கார்ந்துருப்பேன். கஷ்டம் யாருக்கு? லஞ்சம் வாங்காத, உன் வருமானம் உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஒரு சகோதரன். கடைசியில ஒட்டுமொத்தமா எல்லாம் இழப்பு, நஷ்டம், வியாதி எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து இருக்கிற வீட்டையும் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது வந்து அழுறார். கஷ்டப்பட்டு சம்பாதித்த வீட்டெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பாஸ்டர். அப்ப கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன காரியத்துல ஏதாவது கீழ்ப்படியாம இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, லஞ்சம் வாங்காதன்னு கர்த்தர் பேசிட்டே இருந்தாரு. நான் என்ன செஞ்சுட்டே இருந்தேன்? வாங்கிட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் போச்சு, உள்ளதும் போச்சு. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? புழுவை போட்டு மீனை பிடிக்கிறது தான். ஆவியானவர் உணர்த்தும் போது கீழ்ப்படி. நஷ்டம் உனக்கு தான். எதுவோ ஆண்டவருக்கு நஷ்டம் வர்ற மாதிரி நீ நினைக்கிற. இல்லப்பா, இன்னும் சில காரியத்துல கீழ்ப்படியல அப்படின்னா நஷ்டம் உனக்கு தான். ஸோ அதுக்கு பிறகு சொன்னாரு, நான் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன் பாஸ்டர். கர்த்தர் என்ன திரும்ப ஆசீர்வதிக்கணும். நான் சொன்னேன், முடிவெடுத்துட்டேன்ல, இனி கத்தாங்க உனக்கு ஒரு உயர்வு தான். நம்ம எப்போ தீர்மானம் எடுக்கிறோமோ அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார்.